பர்மால போய் அவர் தொழில் பண்ணி நிறைய சம்பாதிச்சதுனால தான் அவர் கப்பல் முதலாளினே பேரான். அப்படிப்பட்ட மனுஷனா இப்படி ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இவருக்கு ஏன் அவர் மேல ஒரு ஈர்ப்புனா, இவர் இளமை பருவத்தில் கொஞ்ச காலம் அவர்கிட்ட வேலை பார்த்திருக்காரு. அவரோட மர டிப்போல வேலை பார்த்திருக்காரு. மரம்லாம் வரும், கணக்கு பண்ணணும், எண்ணணும், வேற வேற ஊருக்கு அமுச்சு வைக்கணும். இதான் அவரோட வேலை. சம்பளம் ஒன்றும் பெருசா கிடையாது. ஆனா 10 வருஷம் வேலை பார்த்திருக்காரு. 10 வருஷம் வேலை பார்த்தும் அவர் குடும்பம் வாங்கின கடனை அவரால் அடைக்க முடியல. அதனால ஒரு நாள் என்ன பண்றாரு, 6000 ரூபாயை அந்த கப்பல் முதலாளி கடையிலிருந்து திருடிட்டு ஓடி போயிடுறாரு. ஆனா அந்த கப்பல் முதலாளி ஓடி போனதுக்காக போலீஸ்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கல, மற்றவங்கிட்ட சொல்லல, எதுவுமே பண்ணல, அப்படியே விட்டுறாரு. இவர் வெளியில ஓடி போனவர் இந்தியா முழுக்க பயணம் செய்யறாரு. ஒவ்வொரு ஊர்லயும் 2 மாசம் 3 மாசம் இருக்காரு. ஒரு நிலையான தொழில் இல்லை. பாலக்காட்டுல ஒரு எக்ஸிபிஷன், பொருட்காட்சி நடக்குது. அதுல ராட்டனம்